யூதர்கள் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டாங்க. வெளியேறினவங்க வந்துட்டு பின்னாடி உலகம் ஃபுல்லா பரவி வாழ்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு வணிக சமூகமா தான் அவங்க வாழறாங்க. இரண்டாவது உலக போருக்கு முன்னாடி ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனி அரசியல் வரும்போது யூதர்களை வந்துட்டு ரேசியல் எனிமின்னு காட்டிட்டு இவங்களை அழித்தொழிக்கணும், பியூரிபிகேஷன் பண்ணணும், நம்மளோட நார்டிக் உயர்ந்தாரம் ஆரியன்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பண்றாரு. கோடிக்கணக்கில் இவங்க கொல்லப்பட்டாங்க. ஜியானிசம் இஸ்ரேலை வந்துட்டு அமைப்பது அப்படின்றது ஜியானிசம். காந்தி அதான் சொல்றாரு, பிரிட்டிஷனுடைய பீரங்கியின் முனையில வந்துட்டு அமைக்கப்பட்ட ஒரு நாடை தான் உங்களுடைய நாடு இருக்கேன், உடைய அன்புல வந்துட்டு நீங்க பண்ணல அப்படின்னு. அந்த ஜியானிசம் தான் வந்துட்டு அடிப்படை அவங்களுடைய ஆளுமை கொள்கை. அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கடைசியில் பாலஸ்தீனர்களை ஓரம் கட்டிட்டு கடைசியில் வெஸ்ட் பேங்க், கோலன் ஹைட்ஸ், காசா அப்படின்னு 3 ஓரத்தில் அவங்கள செதுக்கி விட்டு மற்றதெல்லாம் இவங்க குடிச்சிட்டாங்க. பாலஸ்தீனம்னே ஒண்ணு கிடையாது, பாலஸ்தீனர்கள் எவனும் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சு காலி பண்ணணும். இந்தாண்ட வந்துட்டு ஜோர்டன் ரிவர், இந்தாண்ட மெடிட்டரேனியன் சி, இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது எல்லாமே இஸ்ரேல் தான் அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு எதிராக வந்து அரபு நாடுகள் எல்லாம் வந்து கிளர்ந்தேட போர் வீரெல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் அடிச்சு போட்டான் இஸ்ரேல். அப்ப அடிச்சுக்கிட்டே போச்சு, பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்க, ஒன்றும் நடக்கல. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவங்க முதுகுல குத்திட்டு வேற மாதிரி பண்ணுவாங்க. அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கிறாங்க வாயு உபச்சாரத்தோடு சரி, மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் உள்ளபடியே வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு யார் உதவுறா அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் தான் உதவுறான். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹமாஸுக்கு இவன் தான் உதவுறான். இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய ஹெஸ்புல்லாக்கு இவன் தான் உதவுறான். அதனால அவங்க ஈரானை குறிவிக்கிறான். ஈரானை தவிர இவர் யாரும் ஆக்டிவா பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணல. பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் என்னன்னா, பாலஸ்தீனமும் இருக்கணும் இஸ்ரேல் இருக்கணும் நம்ம சொல்றோம். அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது இஸ்ரேல் ஏத்துக்க மாட்டேங்கிறான். எல்லாம் அப்படி ஒரு மாதிரி அவன் ஏமாத்து வேலையிலே தான் இருக்கிறான். வெஸ்ட் பேங்க்னு ஒரு பகுதி இருக்கு, அது பாலஸ்தீனம் தான். அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா யூதர்கள் போயிட்டு வீடு கட்டி அவங்கள வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாதி ஆக்கிரமிச்சிட்டான். இந்தாண்ட பக்கம் காசாவை அழிச்சு எடுத்துட்டான். கோலன் ஹைட்ஸ் ஒண்ணும் கிடையாது, ஒரு மலைப்பகுதி, அவ்வளவுதான். அப்புறம் என்ன இருக்குது, அடுத்தபடி அவன் எக்ஸ்பாண்ட் பண்ண போறான். அப்ப எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது அவனுக்கு அதுக்கு எதிரான எதிரி யாரு? இஸ்ரேலுக்கு எக்ஸ்பான்ஷன் ஜியோனிசம் தான். எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது எதிரி யாரு? ஈரான் அழிக்கணும். என்னைக்குமே அந்த வல்லரசு வந்துட்டு அவனுக்கான ஆதிக்கத்தை செல்வாக்க அவங்க செலுத்தணும் அப்படின்னோம்னா அதற்கான ஒரு ஆளை அவன் எடுத்துடுறான். இஸ்ரேல் அவனுடைய ஆள், உருவாக்கின இடம், அவன் உருவாக்கின நாடு, அவன் உருவாக்கின அரசு, அதான் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். அந்த அரசு என்ன பண்ணுது, நான் என்ன காப்பாத்திக்கிறது இவங்களை அடிக்கணும் அப்படின்னு அடிக்கிறேன். அப்படிதான் பாலஸ்தீனம் 356 சதுர கிலோமீட்டர் 22 லட்சம் மக்கள் வாடுற இடம் எல்லாத்தையுமே அடிச்சு பண்ணான். 2 வருஷம் 3 வருஷம் குண்டு போட்டே அழிச்சான். யாரும் கேட்கலையே. பொருளாதார ரீதியா சுரண்டது. நியூ கலோனியலைசேஷன் அப்படின்றது என்னன்னா, ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல கை போடுறோம், கொஞ்சம் கையை இப்படி இறக்கணும்னா உங்க பாக்கெட் உள்ள இப்படி போயிடும் எடுத்துக்கிறது. நண்பா உந்து பணம் தான் ஏன் பணம் தான் உன் பணம், எல்லாம் இந்த கேபிட்டலிஸ்ட் சாங். அவ்வளவுதான். இப்ப இந்தியாவுக்கு என்ன சொல்றான், 500 பில்லியன் அவனுடைய நாட்டினுடைய உணவுப் பொருட்கள் இங்கே வந்து இந்திய சந்தையை அடைய போகின்றன. அங்க விவசாயி என்ன சொல்றான், உங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேல பணம் மழையா கொட்ட போது, இந்தியாவை திறந்து விட்டோம் அப்படின்னு அங்க போயிட்டு கத்திட்டு இருக்கிறான். இங்க என்ன எடுக்க போறான், இங்க இருக்கக்கூடிய ரேர் எர்த், இங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு இங்க திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு, அவர் தான் மோடி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? நல்லது. இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இஸ்ரேல்ன்றது ஒரு சின்ன கண்ட்ரி தான், அது எப்படி வந்து இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு பெரிய ஆதிக்கத்தை வந்து செலுத்துது ஐயா? இந்த இஸ்ரேலோட இந்த வரலாறு பற்றி சொல்ல முடியுங்களா? அவங்களுக்கு ஒரு பூர்வீக வரலாறு இருக்குது. அவங்களுக்கும் யூதர்களுக்கும் அது சொந்தமான பூமி தான், ப்ராமிஸ்டு லேண்டு, எங்களுக்கு இறைவன் வந்துட்டு கொடுத்த ஒரு இடம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஆனா அது பாலஸ்தீன பகுதி தான், அரபு பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் தான் அது. ஒரு 3000 வருஷம் ஹிஸ்டரி. அவங்க ஆதரவு வந்துட்டு 3000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னோம்னா இது எங்களுக்குமான பூமின்றாங்க, இவங்களுக்கு எங்களுக்குமான பூமின்றாங்க. அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா அல் அக்ஸான்ற ஒரு மசூதி இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு செவர் இருக்குது. பாத்தீங்கன்னா யூதர்கள் வழிபடக்கூடிய இடம், இந்த செவரை தொட்டு கும்பிடுவாங்க. இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னோம்னா அல் அக்ஸா அந்த ஒரு இது எல்லாமே ஜெருசலேம் அப்படின்ற ஒரு இடம், அது பக்கத்துலேயே வந்துட்டு பெத்லஹேம் இருக்குது, இயேசு பிறந்த இடம். ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு வெளியேறினவங்க வந்துட்டு பின்னாடி உலகம் ஃபுல்லா பரவி வாழ்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு வணிக சமூகமா தான் அவங்க வாழறாங்க. அப்படி வாழ்ந்த வணிக சமூகம் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் இரண்டாவது உலக போருக்கு முன்னாடி ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனி அரசியல் வரும்போது அவருடைய தேசிய கட்சி அப்படின்றது, நேஷனலிஸ்ட் பார்ட்டின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரேசியல் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை காட்டுறாரு. யூதர்களை வந்துட்டு ரேசியல் எனிமின்னு காட்டிட்டு இவங்களை அழித்தொழிக்கணும், பியூரிபிகேஷன் பண்ணணும், நார்டிக் அவங்களோட கலக்கக்கூடாது, நம்மளோட நார்டிக் உயர்ந்தாரம் ஆரியன்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் பண்றாரு. அப்போ வஞ்சிக்கப்பட்டு இவங்க தான் வந்துட்டு நிறைய பேர் கோடிக்கணக்கில் இவங்க கொல்லப்பட்டாங்க. அப்படி வஞ்சிக்கப்பட்டவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு நாடு வேணும்னு அவங்க இயங்கும் போது பிரிட்டனும் இங்கிலாண்டும் மற்ற நாடுகளும் சேர்ந்து இந்த இடத்துல எடுத்து வந்துட்டு அந்த பாலஸ்தீனத்தை வந்துட்டு அவங்கள நிறுவுறாங்க.
இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றாங்க. அது வந்துட்டு ஒரு 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 தீர்மானம். ஆனா அப்பவே வந்துட்டு காந்தி வந்துட்டு அதை எதிர்க்கிறாரு. நீங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்க ஒரு இஸ்ரேலை நிறுவுறதுல எனக்கு பிரச்சனை, ஆனா அது வந்துட்டு பாலஸ்தீன அரபியர்களுக்கான இடம், அவங்களுடைய சம்மதத்தோடு இஸ்ரேல் அங்க உருவானா அது நல்லது, மகிழ்ச்சி, நல்லா இருக்கும். ஆனா இவங்க வந்துட்டு துப்பாக்கி முனையில வச்சுக்கிட்டு தான் பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அது காரணம் பின்னாடி அமெரிக்காவும் இங்கிலாந்து நிக்கிறாங்க. நின்றுகிட்டு காந்தி அதான் சொல்றாரு, பிரிட்டிஷனுடைய பீரங்கி முனையில வந்துட்டு அமைக்கப்பட்ட ஒரு நாடை தான் உங்களுடைய நாடு இருக்கேன் ஒழிய அன்புல வந்துட்டு நீங்க பண்ணல அப்படின்ட்டு. ஜியானிசம், இஸ்ரேலை வந்துட்டு அமைப்பது அப்படின்றது ஜியானிசம். அந்த ஜியானிசம் தான் வந்துட்டு அடிப்படை அவங்களுடைய ஆளுமை கொள்கை. அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி கடைசியில் பாலஸ்தீனர்களை ஓரம் கட்டிட்டு கடைசியில் வெஸ்ட் பேங்க், கோலன் ஹைட்ஸ், காசா அப்படின்னு 3 ஓரத்தில் அவங்கள செதுக்கி விட்டு மற்றதெல்லாம் இவங்க குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு அதுல இருந்து அவங்களுக்கு என்னன்னா ஜியானிசம் எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது பாலஸ்தீனத்தை முதல்ல பாலஸ்தீனம்னே ஒண்ணு கிடையாது, பாலஸ்தீனர்கள் எவனும் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சொடிச்சு காலி பண்ணணும். இந்தாண்ட வந்துட்டு ஜோர்டன் ரிவர், இந்தாண்ட மெடிட்டரேனியன் சி, இதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கிறது எல்லாமே இஸ்ரேல் தான் அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு எதிராக வந்துட்டு அந்த அரபு நாடுகள் எல்லாம் வந்துட்டு கிளர்ந்தேட போர் வீரெல்லாம் நடந்துச்சு. ஈஜிப்ட் எல்லாம் வந்து இறங்கினா அதெல்லாம் அடிச்சு போட்டான் இஸ்ரேல். அப்போ அதுல இருந்து அப்படியே அந்த இது அடிச்சுக்கிட்டே போச்சு. பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்துறாங்க, ஒன்றும் நடக்கல. ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அவங்க முதுகுல குத்திட்டு வேற மாதிரி பண்ணுவாங்க அவங்க. அப்படியேப்பட்ட ஒரு நிலை போய் போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்துட்டு காசாவை இவங்க அழிச்சு எல்லாம் நிறைவிட்டு இப்ப கடைசியா வந்துட்டு இந்த யார் வந்துட்டு அங்க இருக்கிற இஸ்ரேலுக்கு எதிரான சக்திகளுக்கெல்லாம் உதவுவது அப்படின்னு பார்த்தா ஈரான் உதவுறான். சோ ஈரான் அழிக்கணும், அதுக்காக இவன் அமெரிக்காவையும் இறக்கி விடுறான். அதுதான் இப்போ வந்து பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பண்ணது. அதுலதான் இந்த போர் வருது. அதுக்கு அவங்க காட்டுற காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் வந்துட்டு அணு ஆயுதத்தை வந்துட்டு உருவாக்குறான். அப்படி அவன் அணு ஆயுதத்தை உருவாக்கிட்டான்னா அது நம்மளுக்கு அச்சுறுத்தல், த்ரெட், நம்மளை அழிச்சிருவான் அப்படின்ற மாதிரி. இவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, இஸ்ரேல் கிட்ட, அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. ஆனா ஈரான் அணு ஆயுதம் வச்சுக்கிட்டா அது அச்சுறுத்தல் அப்படின்றாங்க. இதெல்லாம் அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல குண்டு வீசினாங்க. கொஞ்ச நாள் முடிஞ்சு போச்சு, அவனு திருப்பி குண்டு வீசினான், ராக்கெட் எல்லாம் அடிச்சான். இப்ப என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, ஒரு ரிஜைம் சேஞ்ச், ஈரான்ல வந்துட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும். பழைய அந்த 1979 வரைக்கும் மன்னராட்சி அங்க இருந்தது, ஷா ரிஜைம்னு சொல்லுவாங்க. அதனுடைய வழித்தோன்றல் ஒருத்தர் இருக்கான், அவனை கொண்டாந்து மறுபடியும் உட்கார வச்சு பண்ணிடலான்னு பார்த்தாங்க. அதனால நடக்கல. இது ரொம்ப உறுதியா இவங்க நின்றுட்டாங்க. இது ஒரு ரிலிஜியஸ் ஸ்டேட் தான் ஈரான். புரட்சி ஏற்படுத்தி தான் அவங்க பண்றாங்க, தூக்கி எறிஞ்சு தான் பண்றாங்க, அரசாட்சியை தூக்கி எறிஞ்சு தான் இவங்க வந்தாங்க. சோ இப்ப என்ன இப்போ முன்னாடி மாதிரி இல்ல ஈரான். இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு அவன் வந்துட்டு தொழில்நுட்ப ரீதியா வந்துட்டு ஒரு வல்லமையை பெற்றிருக்கான். அதான் இப்ப பாக்குறோம், எப்படி அவன் திருப்பி அடிக்கிறான் அப்படின்றத பாக்குறோம். அதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற போர். இல்லையா, இப்ப அமெரிக்கா வந்து தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு வந்து இந்த சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது எந்த அதிபரவனா இருக்கட்டும். ஆனா இஸ்ரேலுக்கு வந்து அவங்க முழு ஆதரவு வந்து ஆரம்பத்தில இருந்தே அது ஒரு நிரந்தர உடன்படிக்கை மாதிரி. இங்கிலாந்தோ அமெரிக்காவோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோ எதுவா இருந்தாலும் தேர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அவ்வளவுதான். நம்மளாம் ஒரு இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ அதான் நடந்துட்டு இருக்குது இஸ்ரேலுக்காக. ரெண்டாவது யூத லாபி. அந்த யூதர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஷ்யா இருந்து ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் வெஸ்டர்ன் யூரோப்ல பல கண்ட்ரிஸ்லயும் பாத்தீங்கன்னா அவங்க ஆளுமையில அவங்க இருக்காங்க. இங்க இருக்கிற பிராமணங்க மாதிரி ஆளுமையில இருக்காங்க. அவங்க கட்டுப்படுத்தி இயக்குறாங்க. அதனுடைய விளைவு தான் இப்ப நடக்கக்கூடிய இந்த போர்ல வந்துட்டு அமெரிக்கா இறங்கி இருக்கிறதுலாம். இதுல இருந்து எப்ஸ்டன் ஃபைல் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுல வந்துட்டு ட்ரம்ப்பை சிக்க வச்சு அவரை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணி தான் இறக்கி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் உண்டு. பாவப்பட்ட மக்கள்னு வந்து பாலஸ்தீன மக்களை வந்து சொல்லலாம். ஆக்சுவலா அது வந்து ஒரு அரேபிய நாடுகளா தான் இருக்கு. ஆனா அங்க இருக்க நாடுகளே வந்து பாலஸ்தீனத்துக்கு வந்து இந்த ஆதரவு வந்து கொடுக்க மாட்டாங்க. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நிக்கிறாங்க வாயு உபச்சாரத்தோட சரி, மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா உள்ளபடியே வந்துட்டு பாலஸ்தீனத்துக்கு யார் உதவுறா அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் தான் உதவுறான். அங்க இருக்கக்கூடிய அந்த ஹமாஸுக்கு இவன் தான் உதவுறான். இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய ஹெஸ்புல்லாக்கு இவன் தான் உதவுறான். இஸ்லாமிக் இன்னொரு படம் இருக்குது, அதுக்கும் வந்துட்டு ஈரான் தான் உதவுறான். அதனால அவங்க ஈரானை குறி வைக்கிறாங்க. ஈரானை தவிர இவர் யாரும் ஆக்டிவா பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா இப்ப ஈரானோட முக்கிய தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரா வந்து கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. இருந்தும் ஈரான் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய தாக்குதலை வந்து கொடுத்துட்டே தான் இருக்கு. இந்த போர்ல வந்து அதிகம் பாதிக்கப்பட்டது வந்து ஈரான் வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு தரப்பினர் வந்து இஸ்ரேலுக்கு தான் ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. ஆக்சுவலா வந்து நிறைய விஷயங்களை வந்து மறைக்கிறாங்க. இல்ல, அதாவது பாதிப்பு இஸ்ரேலுக்கு தான் இருக்கு. ஈரானுக்கு வந்துட்டு நிறைய உயிரிழப்பு வரைக்கும் 2000 பேர் வரைக்கும் உயிரிழந்துட்டாங்க. ஸ்கூல் மேலாம் கொண்டு போடுறான், ஹாஸ்பிட்டல் மேலாம் கொண்டு போடுறான், எல்லா இடத்துலயும் கொண்டு போடுறாங்க. அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு அந்த அழித்தொடித்தல் அப்படின்றது ஒண்ணு நடக்குது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதாவது எங்களை எதிர்த்து நீ வாட முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும் அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய அக்ரஷனுடைய நோக்கம். அவனுடைய தாக்குதலுடைய நோக்கம் என்னன்னா, எங்களை எதிர்த்த அப்படின்னா நீ நிம்மதியா வாட முடியாது, உயிரோட வாட முடியாது அப்படின்றது தான். அதை அப்படி திருப்பிட்டான் ஈரான். மிசைலை எடுத்து போயிட்டு அடி அடிச்சு நோக்கி அங்க வந்து ஹெஸ்புல்லா இருக்கிறான். லெபனான்ல இருந்து அவன் ஆபரேட் ஆகிறான். அவன் ஹெஸ்புல்லா வச்சு அவன் என்ன பண்றான், அவன் நேரம் இஸ்ரேலுக்கு மேல இருக்கிறான். அதனால என்ன பண்றான், அவங்ககிட்ட முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்து கரெக்டா இஸ்ரேலுடைய அந்த கண்காணிப்பு கோபுரங்கள் அது இதெல்லாம் அடிச்சு உடச்சிருவான். இவன் அடிச்சு உடச்சிட்டோன்னு இவன் வந்துட்டு மிசைல் அடிப்பான், தடுக்க முடியாது, அடிக்கும். அந்த மாதிரி இப்ப டெல் அவீவ் அப்படின்ற இஸ்ரேலுடைய கேபிட்டல் வந்துட்டு இன்னைக்கு ரபுலா கிடக்குது. எப்படி அவங்க வந்துட்டு இஸ்ரேல் காசாவை அழிச்சானோ அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு அடிக்கப்பட்ட ஒரு இடமா தான் வந்துட்டு அது இருக்கு. இது டெல் அவீவ் இருக்கு. டெல் அவீவ் சென்ட்ரல் இஸ்ரேல். இந்த பாலஸ்தீன் போர் வந்து முதல்ல இந்த ஸ்டார்டிங் ஆனது எங்க இருந்து? ஆக்சுவலா இந்த போர் வந்து இதுக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. மக்களுக்கான போரா இருக்கா? மக்களுக்கான போர்ல பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் என்னன்னா, பாலஸ்தீனத்துல வந்துட்டு அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். பாலஸ்தீனமும் இருக்கணும், இஸ்ரேல்
இருக்கணும் நம்ம சொல்றோம். 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது இஸ்ரேல் ஏத்துக்க மாட்டேங்கிறான். எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அவன் ஏமாத்து வேலையிலே தான் இருக்கிறான். இப்போ வந்துட்டு வெஸ்ட் பேங்க்னு ஒரு பகுதி இருக்கு, அது பாலஸ்தீனம் தான், அதான் பெரிய பகுதி பாலஸ்தீனத்திலேயே. அங்கேயே பாத்தீங்க அப்படின்னா யூதர்கள் போயிட்டு வீடு கட்டி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாதி ஆக்கிரமிச்சிட்டான். இந்தாண்ட பக்கம் காசாவை அழிச்சு எடுத்துட்டான். கோலன் ஹைட்ஸ் ஒண்ணும் கிடையாது, ஒரு மலைப்பகுதி, அவ்வளவுதான். அப்புறம் என்ன இருக்குது? அடுத்தபடி அவன் எக்ஸ்பாண்ட் பண்ண போறான். அப்ப எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது அவனுக்கு அதுக்கு எதிரான எதிரி யாரு? இஸ்ரேலுக்கு எக்ஸ்பான்ஷன் ஜியோனிசம் தான். எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது எதிரி யாரு? ஈரான் அழிக்கணும். ஆனா அந்த ஜெருசலேமுக்காக தான் இந்த போர் வந்து இல்ல, ஜெருசலத்தை என்னைக்கோ அமெரிக்கா அங்கீகரிச்சு உன்னுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அது வந்து இஸ்ரேலுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லிட்டான். ஜெருசலம் எல்லாருக்குமான இடமா தான் இருக்கணும். ஆக்சுவலா அது இஸ்லாமியர்களுக்கும் அது ஒரு புனித தலம் தான், கிறிஸ்தவர்களுக்கும் புனித தலம், யூதர்களுக்கும் புனித தலம், சினகாக்ஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லாத்துக்கும் புனித தலம். அதை வந்துட்டு ஒரு இவங்களுக்கு எழுதி கொடுத்ததை வந்துட்டு பாலஸ்தீனர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதான் உண்மை. இந்த ட்ரம்ப் தான் வந்து அதை அங்கீகரிச்சான். ஜெருசலம் இவங்களுக்கு தான் சொந்தம். மற்ற நாடுகள்லாம் ரொம்ப அமைதியான ஒரு நிலையில இருக்காங்களே. இப்ப இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண நினைச்சிருந்தா எப்போ சால்வ் பண்ணிருக்கேன். இல்ல, சால்வ் பண்றது அப்படின்றது வந்துட்டு எப்படி அப்படின்னா, அமெரிக்காவும் இங்கிலாந்து என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேலுக்கு நாங்க உறுதியா துணைந்து இருக்கோம் அப்படின்னு. நீங்க எங்களுக்கு துணைந்து இருக்கணும், நாங்க அடிச்சிரோம். நாங்க வந்துட்டு ஏதாவது என்னன்னா சீக்கிரட்டா இஸ்ரேலுடைய எக்ஸ்பான்ஷனையும் அந்த மிடில் ஈஸ்ட்ல வந்துட்டு இஸ்ரேல் ஒரு பெரிய இன்ஃபுளுன்ஸா, ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட் அவங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சுறுத்தலா இருக்கிறத வந்துட்டு அமெரிக்கா வளர்த்து விட்டுறான். புரியுதுங்களா? இஸ்ரேலும் வளர்ந்துடுறான். அந்த மாதிரி வளர்ந்துடுறான். பின்னாடி இருக்கிறது அமெரிக்கா இங்கிலாந்து தான். அது ரொம்ப முக்கியமான ஒரு அவனும் விட்டு தராம அவங்களை இயக்கப்படுறான். இப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல தான் போயிட்டு இருக்கு. இதை எதிர்க்கிறதுக்கு வந்துட்டு மத்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் வந்துட்டு அரசு கிங்டம்ஸ் தான். கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா தான் சொல்லுவாங்க, கிங்டம் ஆஃப் கட்டார், எல்லாமே கிங்டம்ஸ் தான். ஷேக்குங்களா இருக்கிறாங்க. அவ்வளவுதான். அங்க ஒரு ஜனநாயக அரசுகள் என்றது எதுவுமே கிடையாது. ஜனநாயக அரசுகள் மக்கள் ஜனநாயக புரட்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எதிராக வந்துட்டு போர்சஸ் கொண்டாந்து அடக்கி ஒடுக்கி ஓரம் கட்டுறதுக்காக தான் வந்துட்டு அமெரிக்காவுக்கு அவங்க எல்லாம் வந்துட்டு சப்போர்ட் பண்றாங்க. அமெரிக்கா அவங்களை சப்போர்ட் பண்ணுது. உங்களுடைய பாதுகாப்பை நான் உறுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறி வச்சு ஈரான் நடிக்கிறான். உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் நான் நடிப்பேன் அப்படின்னு இவன் பேசத்தை நிறுத்தணும். அதுக்கெல்லாம் அவங்க தான் செலவு பண்ணும். ஆனா இப்ப என்ன பண்றான்? அமெரிக்காவை அடிக்கிறது, அமெரிக்கா எங்க போய் அடிக்கிறது? பேசையை போட்டு ஈரான் அடிக்கிறான். இது இவங்க எதிர்பாராத ஒரு திருப்பம் அந்த போர்ல. ஆக்சுவலா இப்ப பாலஸ்தீனம் என்னதான் வந்து ஒரு புனித தலம்னு சொல்லப்பட்டாலுமே அங்க இருக்க பாலஸ்தீனம் கிடையாது, ஜெருசலம் சொல்றேன், மொத்தமா சொல்றேன். ஆக்சுவலா அங்க வாழும் மக்கள் எல்லாருமே ஒரு பாவப்பட்ட மக்களால் தான் இப்ப வரைக்குமே பார்க்கப்படுறாங்க. எல்லாரும் வந்து அந்த போருக்கு அந்த பிரச்சனையிலேயே வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாதி வருடம். ஆக்சுவலா இந்த போரானது ஒரு 100 வருடம் தொடர்ந்து நடக்குது. இப்ப வரைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அதுக்கான ஒரு முன்னேற்பாடுகளை எந்த ஒரு நாடும் வந்து எடுக்க மாட்டேங்குது? வல்லரசுகளினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஒரு இடம் என்னைக்குமே அந்த வல்லரசு வந்துட்டு அவனுக்கான ஆதிக்கத்தை செல்வாக்க அவங்க செலுத்தணும் அப்படின்னோம்னா அதற்கான ஒரு ஆளை அவன் எடுத்துடுறான். இஸ்ரேல் அவனுடைய ஆள், உருவாக்கின இடம், அவன் உருவாக்கின நாடு, அவன் உருவாக்கின அரசு, அதான் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றேன். அந்த அரசு என்ன பண்ணுது? நான் என்ன காப்பாத்திக்கிறது இவங்களை அடிக்கணும் அப்படின்னு அடிக்கிறேன். அப்படிதான் பாலஸ்தீனம் 356 சதுர கிலோமீட்டர் 22 லட்சம் மக்கள் வாடுற இடம் எல்லாத்தையுமே அடிச்சு பண்ணா. 2 வருஷம் 3 வருஷம் குண்டு போட்டே அழிச்சான். யாரும் கேட்கலையே. இந்தியாவே கேட்கலையே. மகாத்மா காந்தி பிறந்த பூமி கேட்கலையே. நம்ம தான் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணவங்களே பாலஸ்தீனத்தை. என்ன பண்றது? சோ இப்படிதான் இருக்குது உலக ஆர்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் அடிப்பான், ரஷ்யா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தைவான் அடிப்பான். நம்மளுக்கு தான் அடிக்கிறது யாருன்னா நம்மளே அடிச்சுக்குவோம், இல்லாட்டி அடிமை ஆயிடுவோம். நம்ம ஆள் போறாரு, போயிட்டு குஞ்சிட்டு வராங்க மோடி, அவ்வளவுதான். இப்படியாப்பட்ட ஒரு நாட்டுல எப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும்? இன்னைக்கு பாலஸ்தீனத்தை அடிச்ச இஸ்ரேல் வந்து இப்ப ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இப்ப இந்தியாவுக்கும் அந்த நிலைமை ஏற்படும். இல்ல, எங்க வேணாலும் வரலாம். எனக்கு அச்சுறுத்தல் சொல்லிட்டு அவன் எங்க வேணாலும் வரலாம், அது வேற கதை. ஆனா இங்கதான் ஈரான் அடிச்ச அடியிலே தான் வந்துட்டு பெருசா அவன் காயத்தை நக்கிட்டுல கிடக்குறான். பெரிய அளவுக்கு பின்வாங்கிட்டான். போற நிறுத்தணும் அப்படின்னோம்னா ஈரான் சரண்டர் ஆகணும்னு சொன்னான். அது ஒரு 12-13 நாளைக்கு முன்னாடி. எங்க சரண்டர் ஆனா போட்டு தைக்குதுன்னு நைட் ஆச்சுன்னா தீபாவளி கொண்டாடுறான். மிசைல் மேல மிசைல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், போய்கிட்டே இருக்குது, பறந்துகிட்டே இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்குது, இறங்கிக்கிட்டே இருக்குது, நெருப்பா பத்தி எரியுது. என்ன பண்றது? அவன் வேற வழி நிறுத்துறதுக்கு வேற வழி தெரியல. அவனும் விட மாட்டேன்ட்டான். இப்போ இந்த பக்கம் மட்டும் தலைவர்களை கொண்டா அவ்வளவுதான் பெரிய விக்டரி மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் இவங்க அடிச்ச மிசைல்ல அங்க பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, மொசாத்தினுடைய தலைவர் டேவிட் பெர்னி எல்லாரும் செத்து போட்டாங்க. காலி என்ன பண்ண முடியும்? நீ அடிச்சா நான் அடிப்பேன், நீ கொண்டா நானும் கொள்ளுவேன். நீ என்னோட எண்ணெய் ஃபீல்டு அடிச்சா அப்படின்னா நான் உன்னோட ஹைஃபாவை அடிப்பேன். அடிச்சிடறான். இஸ்ரேலுடைய மிகப்பெரிய அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மையத்தை வந்துட்டு 2 முறை தாக்கிட்டான் ஈரான். இப்ப இஸ்ரேலுக்கே வந்து ஒரு நெருக்கடி வந்து அதிகமாகிட்டு இருக்கு. 3 புறத்துல இருந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க. இப்ப முழு ஆதரவு கொடுத்த அமெரிக்காவும் ஒரு சில கண்டிஷனும் வந்து இப்ப வைக்கிறாங்க. இந்த நிலைமை வந்து நீடிச்சா இஸ்ரேலுக்கு வந்து இந்த அழிவு காலம்ன்றது ஆரம்பமாகும். இல்ல, இந்த அழிவு காலம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. ஏதாவது ஒரு கட்டத்துல நிறுத்திடுவாங்க. தாங்க முடியாது அவங்களால. நிறைய பேர் சாவறாங்க. 2வது நிறைய செலவாகுது. ஒரு நாளும் கிட்டத்தட்ட $100 கோடி செலவாகுது அப்படின்னா அமெரிக்கால கூட தாங்காதுதான், தாங்க முடியாத ஒரு நாள் தான். புரியுதுங்களா? ராணுவ செலவுன்றதெல்லாம் பயங்கரமா இருக்கு எப்பொழுதுமே. போறனா ஒரு வாரம் 10 நாள் அதோட முடிச்சிடணும். நம்ம டூர் போயிட்டு வருவோம்ல, அப்படியே வடநாடு போட்டோம், காசி, ராமேஸ்வரம், அந்த மாதிரி நிறுத்தணும்னா காலி அகலக்கால வச்ச மாதிரி தான். காலையும் எடுக்க முடியாது, குட்டினாலும் கிழிஞ்சிரும். அப்படியேப்பட்டதுனாலதான் அந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டான் இஸ்ரேல். அவனும் மாட்டிக்கிட்டான். ஈரான் என்ன சொல்றான்? என் அடிச்சல்ல காலி பண்ணது என் தலைமையை பாக்குறேன், நீ எப்படி வாழ்ந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறான். ஆக்சுவலா இப்ப வரைக்குமே உலக நாடுகள் மத்தியில எப்பவுமே அமெரிக்கா தான் அந்த முதன்மை சக்தி
சக்தியா இருக்கு. ஆக்சுவலா அவங்க தான் அந்த பஞ்சாயத்து பண்ற ஆளா வந்து இருக்கு. அப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர்ல வந்து அதிகம் அடி வாங்கினது வந்து அமெரிக்கான்னு வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த செல்வாக்கு வந்து தானே உடைச்சுக்கிட்ட ஒரு நிலைமையில தான் ஏற்படுது. ஆயுத பலம் வந்துட்டு என்ன கொளுத்தி விட்ட உடனே அந்த ஆயுதம் என்ன பண்ணணும் அது பண்ண போகுது. அவன் கொளுத்தி விட்டா அதே ஆயுதம் என்ன பண்ணணும் அது பண்ண போகுது. நீ தடுக்கிறதுக்கான எவ்வளவு பெரிய முன்னேற்பாடுகளை பண்ணாலும் இவனுக்கும் 1.25 கிலோ பிரெயின் தான், இவனுக்கும் 1.25 கிலோ பிரெயின் தான், நட்ராஜுக்கும் அதான், ஐயனாதனுக்கும் அதான். இந்த படைப்புல இந்த ஒரு சமநிலை இருக்குல்ல. அப்ப நீ உனக்கு யோசிக்கிறன்னா கவுண்டரான ஒரு யோசிப்பான்ல. நீ வந்துட்டு ஒரு பெரிய விமானம் B2 பாம்பர் அப்படின்னு சொல்லி பானு டமால் டமால்னு கொண்டு போடுற. அவன் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு என்னத்த இந்த சின்ன சின்னதா இருக்குது ட்ரோன்ஸ் அதை பறக்க விடுறான். அது போயிட்டு ஒன்னு அடிப்படுது, 3 போயிட்டு குண்டு வீசுறது. என்ன பண்ணுவீங்க? நானும் டெக்னாலஜின்னு வாங்கல, அந்த கதை தான் அது. சோ முடிச்சுட்டான் அவன். இதுக்கு மேல நீ என்ன அடிச்சேன்னா நான் இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டான் அப்படின்னா ஒரு ரெஃபரி ஏன் வைக்கிறான்? ஒரு அளவு வரைக்கும் தான் சண்டைக்கு விடுவாரு. அதுக்கப்புறம் முடிவு விடலாம் கட்டிட்டு ரைட் நீ தோத்துட்டா நீ ஜெயிச்சிட்ட அப்படி சொல்லிட்டு தான் அந்த முடியும். அடிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னா 2 பேரும் செத்து போடுவாங்க. ரெஃபரி இல்லாத சண்டை. ஆக்சுவலா ரஷ்யா அப்புறம் சீனா அவங்களுடைய கைகள்லாம் ஓங்குது. அமெரிக்காவை தாண்டி ஒரு சக்தியை வாய்ந்த ஒரு நாடா மாறிட்டு இருக்காங்க சீனா இந்த போரின். அப்படி இல்லை. அவனுக்கு என்னன்னா இதுதான் வந்துட்டு அமெரிக்காவை இழுத்து விட்டு காலி பண்றது. இப்போ எப்படி உக்ரைனை வந்துட்டு உள்ள பூந்து ரஷ்யா அடிக்க போன உடனே உக்ரைனுக்கு ஆயுதம் எல்லாம் கொடுத்து ரஷ்யாவை அடிச்சு ரஷ்யாவை காலி பண்றாங்களோ, அவங்கள பலவீனப்படுத்துறாங்களோ, அதே மாதிரி இப்ப அமெரிக்கா வந்துட்டு இங்க சிக்கிட்டான் ஈரான்ல. இந்த இடத்துல வந்துட்டு ஈரானுக்கு வந்துட்டு எல்லா விதமான சப்ளையும் வந்துட்டு சைனாவும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பண்ணுவாங்க. அடி அடிப்பான். அதை வாங்கிக்கிட்டு ஓரம் கட்ட வேண்டியதுதான். ஸோ அதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. மற்றபடி யாருடைய கையும் இதெல்லாம் ஓங்கவே ஓங்காது. ஆக்சுவலா அமெரிக்கா வந்து இந்த தரை வழி தாக்குதல் சொல்லுவாங்க. அது வியட்நாம் போரா இருக்கட்டும், இப்ப அந்த ஆப்கானிஸ்தான் போரா இருக்கட்டும், இந்த ஈரான் போர் கூட அதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து அந்த ஜெயிச்ச பாடே வந்து இருக்காது. சண்டை மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கையில வந்து ஏற்படுற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய ஒரு ராணுவ சக்தி வச்சுட்டு இருக்க ஒரு அமெரிக்காவிலே இந்த தரவழி தாக்குதலால வந்து இந்த நாடுகளை வந்து ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் முடியாது. இது வந்துட்டு மிசைல் காலம், ட்ரோன்ஸ் காலம். இப்பெல்லாம் வந்துட்டு அப்படிலாம் குறிவா சுடலாம் தேவையில்லை. எடுத்து விட்டான் அப்படின்னோம்னா அட்மாஸ்பியரை கீழ்ச்சிட்டு மேலே போயிட்டு மீண்டும் ரீஎன்டர் பண்ணி வச்சு அடிச்சதுன்னா ஒரு அடி. இதான் சொல்றாங்க கிளஸ்டர் பாம்ஸ் டமால்னு வெடிக்குது. அதுல 100-150 குண்டுங்க தனித்தனியா போயிட்டு விடுது. நீ எதை தடுப்ப எதை விடுவ சொல்ல வரேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி, ஒரு புதிய போட்டு இதோ இருக்குது அதுக்கான சாவி. ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க போற வந்துட்டு ஒரு நியாயத்துக்காக பண்ணப்போ ஆபரேஷன் சிந்தூர் நம்மளோட இதுல ஒரு விஸ்டம் என்ன, அந்த பயங்கரவாத முகாமை போட்டு தாக்குறது. ஆனா அதோட நிறுத்தினோமா சில பேசஸையும் அடிச்சோம். யாரை வச்சு அடிச்சோம்? பிரம்மோஸ் வச்சு அடிச்சோம். அவன் ட்ரேஸ் பண்ணி கவுண்டர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது போயிட்டு அடிச்சிடும். சூப்பர் சானிக் ஹை ஸ்பீடு அடிச்சு விட்டோம். முடிஞ்சு போச்சு. அமெரிக்கா தலையிட்டான் முடிச்சான். ஏன்னா இந்தியாவுடைய டாமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா அவனுக்கு மரியாதை இல்லை. புரிஞ்சுக்கங்க தான். அவன் 2 நாட்டுக்கும் நியூக்ளியர் வார்ஃபேர் வந்துடும். எல்லாம் வந்துட்டு போகுது. அதில் என்ன இருக்குது? அவன் ஒரு குண்டு போட்டா நம்ம ஒரு 10 குண்டு போட போறோம். அது வேற கதை. அதெல்லாம் நடக்காதுன்னு அவனுக்கு தெரியும். இந்தியா டாமினேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இவனுக்கு மரியாதை இல்லை. ஸோ உடனே அவன் மிரட்டி பண்ணி வைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு அடிமை இருக்கு பிரைம் மினிஸ்டரா. இந்த அடிமை ஒண்ணு ஒத்துக்கு சரி பாஸ் அப்படின்னு அவ்வளவுதான். இவ்வளவுதான் போருக்கான டைம். அப்படியே அப்போ நடந்திருந்தா கூட ஒரு 2 நாள் நடந்திருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நடந்திருக்கு. இல்லை இப்போ ஒரு காலகட்டத்தை வந்து உலக நாடுகள்ல மொத்தமா வந்து ஆட்சி செஞ்சது வந்து யுனைடெட் கிங்டம். இப்போ அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா காலனியாதிக்க காலம். அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து நிறைய நாடுகள் கூட வந்து இந்த நட்பு நாடுகளா வச்சுட்டு அவங்கதான் வந்து ஆட்சி பண்ற ஒரு நிலைமையில வந்து இருக்கு. அமெரிக்காவோட பொருளாதார ரீதியா சுரண்டது நியூ கலோனியலைசேஷன் அப்படின்றது என்னன்னா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தோல்ல கை போடுறோம். கொஞ்சம் கையை அப்படி இறக்கணும்னா உங்க பாக்கெட் உள்ள அப்படி போயிடும். எடுத்துக்கிறது நண்பா உந்து பணம் தான் ஏன் பணம் தான் உன் பணம் எல்லாம் இந்த கேபிட்டலிஸ்ட் சாங் அவ்வளவுதான் எல்லாம். இப்ப இந்தியாவுக்கு என்ன சொல்றான்? 500 பில்லியன் அவனுடைய நாட்டினுடைய உணவுப் பொருட்கள் இங்கே வந்து இந்திய சந்தை அடைய போகின்றன. அங்க விவசாயி என்ன சொல்றான்? உங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேல பணம் மழையா கொட்ட போது இந்தியாவை திறந்து விட்டோம் அப்படின்னு அங்க போயிட்டு கத்திட்டு இருக்கிறான். இங்க என்ன எடுக்க போறான்? இங்க இருக்கக்கூடிய ரேர் எர்த், இங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு இங்க திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு, அவர் தான் மோடி. அவரு விஸ்வகுரு, சாதா குரு, லோக்கல் குரு, சைதாப்பட்ட குருலாம் இல்ல, ஒரு விஸ்வகுரு. அந்த குரு வந்துட்டு இந்த ஆளுக்கு அடிமை. எக்ஸ்பிளாய்டேஷன். இதுதான் நியூ கலோனியலைசேஷன் அப்படின்றது புதிய காலனித்துவம். ஆக்சுவலா இப்ப அமெரிக்கா வந்து அந்த போரின் காரணமா வந்து நிறைய கடன்ல வந்து சிக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீழ்ச்சி வந்து அமெரிக்கா அது இருக்கும் வந்து சொல்றாங்க. இல்லையா கடன் அவனுக்கு ஒண்ணும் இல்லையா. அவன் வந்துட்டு டாலருக்கு வந்துட்டு மதிப்பு குறையவே குறையாது. ஏன்னா மொத்த கச்சா வியாபாரமும் வந்துட்டு டாலர்ல தான் நடக்கும். அதனால டாலருக்கு மதிப்பிட பண்றதுதான் கிடையாது. அவன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு டாலர் அடிச்சு விட்டுக்கினே இருக்கலாம். வேற நாடுகள் மாதிரி செய்ய முடியாது. உனக்கு இருக்கக்கூடிய கோல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வந்துட்டு பணத்தை அடிக்க முடியும். அவனுக்கு அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. அடி அடிச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். வந்துட்டு கடன் கட்டுறதா இருந்தாலும் சரி, எதை வாங்குறதுனாலும் சரி, எதை விற்கிறதாலும் சரி, அது வித்துக்கிட்டே இருக்கலாம். அதனால அமெரிக்கா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா இப்ப ஆக்சுவலா இப்ப சீனாலாம் உள்ள வந்துட்டாங்களே, அவங்க நாளைய மூலமா இல்ல ரொம்ப தூரம் வரமாட்டாங்க. ஓரளவுக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஈரான் முச்சமா தங்களுடைய கைக்குள்ள கொண்டு வர பார்ப்பாங்க. மறுபடியும் அந்த முயற்சி தான் வரும். இப்ப உலகமே அந்த 3வது உலக போருக்கு வந்து தயாராகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை தாக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி சீனா வந்து தைவானை வந்து தாக்கிட்டு இருக்கு. இப்ப பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை வந்து தாக்குது. இப்ப ஈரான் வந்து இஸ்ரேல் போர் போயிட்டு இருக்கு. இந்த 3வது உலக போருக்கு வந்து உலகம் தயாராகிட்டு இல்ல. அது ரொம்ப பெரிய ஒரு இடங்க. அது அந்த இடத்துக்கு எவனும் வரமாட்டான்.
ஆனா மாட்டிக்கிட்டானுங்கன்னா மாட்டிக்கிட்டது தான். திடீர்னு நார்த் கொரியா ஒரு பெரிய மிசைலை தூக்கி அமெரிக்கா மேல அடிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா ஒண்ணு திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் அடிக்கப்பட்டு அது ரஷ்யால வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவன் ஒண்ணு பிடிச்சி பட்டன் அமுக்கிற வேண்டிய வேலை தான். டப்பால் டப்பால்னு எகிறோம். அப்படியெல்லாம் ஒரு இடம் வராது. யாரும் கூட மாட்டோம். அவங்களுக்கு தெரியும் எது வரைக்கும் போகணும், எது வரைக்கும் செய்யணும்ன்றதுல. அதனால அப்படிலாம் எதுவும் நடக்குது. போர் விரிவடையும் வாய்ப்பு இருக்குது. ஆனா பார்ப்போம், பொறுத்துட்டு தான் பார்ப்போம். அந்த விரிவடையும் போது இன்னும் அந்த பொருளாதாரம்லாம் அதிகமாகிட்டு தானே ஐயா? சிக்கலாயிட்டு தான் போகும். இதால அதிகம் பாதிக்கப்படுற நாடா இருக்கிறது வந்து இந்தியான்னு தான் வந்து சொல்லுங்க. இல்ல, இந்தியா எல்லா நாடுமே பாதிக்கப்படும். கச்சா எண்ணெய் விலை உயர உயர அது எல்லா நாட்டு பொருளாதாரத்தையும் வந்துட்டு பாதிக்கும். சிலா பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.